கடைசி பாடு வைக்கிறதுக்காக நம்ம ஜிபிஎஸ்ல மார்க்கை போட்டு நம்ம லொக்கேஷனை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி உள்ள போட்டு இப்போதான் மடியை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டோம். இப்போ வந்து தூரை தள்ளியாச்சு. இந்த தூரில் தான் மீன்கள் வந்து ஏறும். மடியை கடலில் இழக்கும்போது ரொம்ப கவனமாகவே இழக்கணும். மடவலையும் மேவலையும் ஒன்று போல் சுத்தினாப்பில் இழக்கிடக்கூடாது. அப்படி இழக்கிட்டோம்னா மடி வந்து கிழிஞ்சு வந்துடும். அதே மாதிரிக்கு மேவலையும் ஒட்டினாப்பில் இழக்கக்கூடாது. அப்படி இழக்கிட்டோம்னா போயாமல் சுற்றி மடி கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேலைப்பாடு ரொம்ப ஜாஸ்தியாயிரும். அதே மாதிரி மடி இழக்கும்போது வந்து கை காலை எல்லாமே ரொம்ப சாப்பாக வச்சுக்கிறணும். அப்படி இல்லைன்னா நம்மளையும் சேர்த்து கடலுக்குள்ளே இழுத்துட்டு போயிடும். இப்போ மடி வந்து எவ்வளோ சாப்பாக வந்து இழக்கிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். மடியை தள்ளியாச்சு. அடுத்து போடு பலகை மாட்டி விட்டாச்சுன்னா போடு பலகை நிலத்தோட நிலமாக உட்காந்து வரும். என்ன மீன்கள் வந்தாலும் நம்ம மடி ஏற்றிடும். இதுதான் கடைசி பாடு நம்மளுக்கு. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போடு பலகையே கடலை தள்ளிட்டோம். 270 பாவம் 250 பாவம் வரைக்கும் இந்த கம்பாயத்தை கடலை இலக்கி வைப்போம். அப்படின்னா தான் அந்த போடு பலகை வந்து நல்லா நிலத்தில் உட்காந்து வரும். கம்மியான பாவம் வச்சோம் அப்படின்னா நம்ம போட்டோட இழுவிக்கு அந்த போடு பலகையை மேலே தூக்கிட்டு வந்துட்டுனா மடி வந்து நிலத்தில் உட்காந்து வராது, மீன் ஏறாமல் போயிடும். இது வந்து போன பாடு பிடிச்ச மீன்களை எல்லாத்தையுமே உட்காந்து பறக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நெத்திலி கருவாடுமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல சைஸான நெத்திலி. இங்கே வாங்க சைஸை நான் காட்டுறேன் பாருங்களேன். நல்லா வெள்ளை நெத்திலிங்க. மணல் ஒரு பிசுறு கூட இருக்காது. நம்ம வீட்டு மொட்டை மாடியில் காய போட்டதுனால அப்படியே மணல் இருந்தல் எதுவுமே இருக்க கரெக்டான இடம் இருக்கும். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுடைய ஆர்டரை கொடுங்க. வீடியோவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கால் பண்ணுங்கள். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை அந்த விண்டு பிசேர்மா எனக்கு கொடுங்க. அந்த போட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பாடு பிடிச்சிட்டாங்க. பாடு பிடிச்சிட்டு இப்போ அவங்களுடைய ஜிபிஎஸ் மார்க்கை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அடுத்த பாடு வைக்கிறதுக்காக. போன பாடு பிடிச்ச மீன்களை பூராத்தையும் தனித்தனியாக வட்டால பிரித்து எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு ஐஸ் போடுறதுக்காக இப்போ ஐஸை உடச்சிக்கிட்டு இருக்கோம். போன பாடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சின்ன சைஸு பாறைகள் தான் கிடச்சிருந்துச்சு. கூடவுமே 1 ரூபா கரல், நெத்திலி, கொஞ்சம் கனவா, சீலா, கொஞ்சம் வாவல் இந்த மாதிரி கலந்து கிடச்சிச்சு நம்மளுக்கு போன பாடு. இப்போ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஐஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் உள்ளக. நம்ம போட்டில் உள்ள ஸ்டோர் ரூமை பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 அறைகள் இருக்குது. 24 அறையிலையும் நம்ம ஒவ்வொரு மீன்களை தனித்தனியாக பிரித்து தட்டி ஐஸ் அடிச்சுக்கிடலாம். நம்ம மடியை கடலில் போட்டு ஒரு 1.5 மணி நேரமாக இழுவையில் ஓடி வந்துச்சு போட்டு. இப்போ வந்து வீஞ்சில் ஃப்ளெச்சை போட்டாச்சு. இப்போ வந்து மடியை வாங்க போகிறோம். வீஞ்சில் கம்பாயம் பார்த்தீங்க அப்படின்னா லெவலாக ஏறாது. நம்ம கையில் ஒரு ரோலரை வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா மாற்றி போட்டு இழுக்கணும். அப்படி இழுத்தோம்னா தான் வீஞ்சில் வந்து கம்பாயத்தை லெவலாக ஏற்ற முடியும். காற்றுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக உரைச்சி போச்சு. மடி வாங்கும்போது டவுசர் கிழிஞ்சிரும்.
2 போடு பலகையும் மேலே வந்துருச்சு. இப்போ சைடு 10 நம்ம கயிறை போட்டு அணைச்சிருவோம். போடு பலகை நல்லா நிலத்தில் உட்காந்து தேஞ்சு வந்திருக்கு. நல்லா ஸ்டீல் கலரில் இருக்குது பாருங்கள். அப்படி ஸ்டீல் கலரில் வந்துச்சுனாலே நல்லா போடு பலகை நல்லா நிலத்தில் உட்காந்து தேஞ்சு வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக மடியில் மீன் நிறைய கிடக்கு. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ போய் ரெக்கமெண்டட் ஆகும், சஜஸ்டட் ஆகும். மடி பார்த்திங்கன்னா நம்ம கடலில் எப்படி இழக்கணுமோ அதே மாதிரி நல்லா தெளிவாக வந்திருக்கு. மேவலையும் நல்லா விரிஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி மடவழியும் நல்லா விரிஞ்சு வந்திருக்கு. மடி வந்து இப்படி வந்துச்சுன்னா நான் கிழிவுகள் எதுவுமே கிடக்காது. மடி வந்து நல்லா தெளிவாக இருக்கும். வேலைகள் அந்தளவுக்கு மடியில் இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காற்று ரொம்ப ஹெவியாக உரைச்சி போச்சு. இப்போ போட்டு பார்த்திங்கன்னா மடிக்கு நேருக்கு நேராக வச்சு பிடிக்க முடியல. நேருக்கு நேராக வச்சு பிடிச்சோம்னா தான் மடியை வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சைடு இந்த சைடும் போச்சு அப்படின்னா ப்ரொப்பலரை சுற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சுற்றிருச்சுன்னா இந்த காற்று கடலை இறங்கி அதை வெட்டணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேறு வழி இல்லை. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வெட்டி தான் ஆகணும். ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. காற்று போக போக ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. போட்டை மடிக்கு நேராக வச்சு பிடிச்சி கொண்டு வர முடியல. மடியோட தூர் பகுதி நம்மளுக்கு கிட்ட வந்துருச்சு. மீன்கள் பார்த்தாலே நிறைய கிடக்குதுன்னு தெரியுது. ஒரு 2 கயிறு வைக்கிற மாதிரி நம்மளுக்கு மீன்கள் கிடக்கு. போன 2 பாடுகளை விட இந்த பாடு கடைசி பாடு நம்மளுக்கு மீன்கள் ரொம்ப அதிகமாகவே கிடக்கு தூரில். இப்போ தூரில் வந்து சொப்பர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு சொப்பர் வச்சு பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ 2வது ஒரு சொப்பர் வச்சுக்கிட்டு இருக்காங்க.
தூர மேலே கிளப்பியாச்சு. அந்த வலகானு பழைக்கு இங்கிட்டு உள்ளே வர மாட்டேங்கி. உள்ளே வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம மீனை வந்து தட்டி விட முடியும். ஆளுக்கு எல்லாருமே சேர்ந்து இழுத்தும் இங்கே வர மாட்டேங்கி. ஏன்னா மீன்களுடைய எடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அதனால இந்த தூரில் இன்னொரு சொப்பர் மாதிரி வச்சு அங்கிட்டு வீஞ்சில் போட்டு இங்கே உள்வாக்கில் நம்ம இழுக்க போகிறோம். இந்த பாட்டில் நம்மளுக்கு அதிகமாக கிடச்சிருக்க மீன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரல் மீன் தான் அதிகமாக கிடச்சிருக்கு. வரி காரல், பாறை மீன், மணலை, இந்த மாதிரி மீன்கள்லாம் ரொம்ப கம்மியாகவே தான் கிடச்சிருக்கு. பாறை மீன்லாம் ஒரு 2 வட்டம் 3 வட்டம் அவ்வளோதாங்க தேரும். இவ்வளோ மீன்களில் வந்து அதிகமாக கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு காரல் தான். இப்போ போட்டை வந்து நம்ம கரையை விட்டுட்டோம். காற்றுமே ரொம்ப அதிகமாகிருச்சு. இப்போ இந்த பிடிச்சிருக்க மீன்களை எல்லாத்தையுமே உட்காந்து பிறக்க வேண்டியதுதான். இந்த பாட்டில் நம்மளுக்கு டேஞ்சரஸான மீன்களுமே வந்திருக்கு. சுங்கா அந்த மாதிரி மீன்கள் வந்திருக்கு. அந்த சுங்கா மீன் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 முள் இருக்கும். கெழுதுக்கு இருக்கிற மணிக்கு கேட்ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 3 முள் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த சுங்காக்கும் 3 முள் இருக்கும். அந்த 3 முள் ஏதாவது ஒரு முள் நம்ம கையிலேயோ காலிலேயோ குத்திருச்சு அப்படின்னா வேதனை தாங்க முடியாது, ரொம்ப கடுப்பாயிரும். சில பேருக்கு வந்து தலை சுற்றி கிறுகிறுன்னு வந்துடும். பித்த உடம்பு உள்ள ஆளுகளுக்கு ரொம்ப பாதிக்குங்க. இப்போ இந்த காரில் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சைடு வந்து கோழி தீவனத்துக்காக ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன காரெலாம் வந்துருச்சு. கூட கொஞ்சம் பெருசாக வந்துருந்தது அப்படின்னா உள்ள ஐஸ் அறையில் போட்டு ஐஸ் அடிச்சிருப்போம். இப்போ இந்த காரில் பூராமே பார்த்தீங்க அப்படின்னா கோழி தீவனத்துக்கு தாங்க போகுது. இந்த பாறை இந்த மாதிரி மீன்களை தான் நம்ம ஐஸ் ரூமில் வந்து ஐஸ் அடிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலை அப்படின்னாலுமே ஒரு லைக் பண்ணி விடுங்க. அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் எனக்கு வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனல் விண்டு ஃபிஷர்மேனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொட்டல்னு சொல்லுவோம். பார்க்குறதுக்கு மாடு கணக்காகவே இருக்கும். இந்த மீனை நம்ம கடலில் விட்டுருவோங்க. அதே மாதிரி என்னை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா விண்டு ஃபிஷர்மேன் தான். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கருவாடு தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் கூட பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்மளால் பார்த்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியும் கரெக்டாக. சரிங்க, இந்த வீடியோ நான் இந்த இடத்துல இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு லெவலான ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேங்க.